ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் இது வரைக்கும் பண்ண ஒரு 2 இன்விசிபிள் செயின் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் மாடலில் எலகண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைனும் மேக்கிங் பார்க்கலாம். ஸோ அந்த மேக்கிங் பார்த்துக்கிட்டே வந்து நான் ரீசெண்டாக வந்து பார்த்த ஒரு விஷயத்தோட கருத்தை தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக வந்து ரோபோ சங்கர் வந்து இறந்துட்டார் இல்லையா? அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து இறுதி ஊர்வலத்தில் ஒரு கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கிடையுமே வந்து பார்த்திங்கன்னா, கண்ட மெனிக்கு அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. என்னென்ன மாதிரி ஒரு சிலவங்க பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா அவங்களுக்குலாம் அறிவு இருக்குது, அதனால் பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில தற்கொலை நாய்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உனக்கு புருஷன் இறந்துட்டான், இதெல்லாம் எனக்கு நல்லதாக படலை, இதெல்லாம் எனக்கு சரியாக படலை. எனக்கு உண்மையிலே அதெல்லாம் படிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இவனுங்களாம் சோறு தான் திங்கிறானுங்களா இல்லை சோத்து கூட பிய கலந்து திங்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா ஒரு அம்மா அவங்களோட உலகத்தில் கணவர் அப்படின்ற அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவரை. அவங்க வந்து அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றத எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க. அவரோட உலகத்தில் பாதி அவர் தான். அவங்க இறந்து போயிட்டாங்க. அதோட க்ரீஃப் அவ்வளோ ஒரு பெயினை வச்சுட்டு அவங்க ஒரு டான்ஸர் அந்த பெயின்லேயும் அந்த மொத்த பெயினையும் உள்ளே வச்சுட்டு என் கணவரை நான் வந்து சந்தோஷமாக வந்து வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி உங்களுக்கு தப்பாக கமெண்ட் பண்ண மனசு வருது? அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இவனுங்களுக்குலாம் படிப்பறிவும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது. இவனுங்களாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு. கரெக்ட் தானே?